வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினசரி சிறிதளவு முந்திரி பருப்பை நம்ம சாப்பிட்டு வந்தால் நமக்கு ரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சிறுநீரக கற்கள் உருவாவதை நம்ம தடுக்கலாம். செல்கள் நமக்கு முதிர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் முந்திரி பருப்புக்கு இருக்குது. முந்திரி பருப்பில் இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்றதால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு ஏற்படாது. நம்ம முந்திரி பருப்பை சாப்பிடலாம். முந்திரி பருப்பை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறோம், என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கிறோம் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்பில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. முந்திரியில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி பண்ணி உடல் எடை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் முந்திரி பருப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக உங்களுக்கு இருக்கு. தினசரி நீங்க சரியான அளவு முந்திரி பருப்பை சாப்பிடுவது உண்மையில உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்மம் பளபளக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் அதிகமாக இருக்கு. இது விட்டமின் ஈவோட ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும். ஸோ இது தவிர முந்திரியில் இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை பளபளப்பாகவும் மற்றும் பொலிவாகவும் மாற்ற உதவிகரமாக இருக்கு. ஸோ முந்திரி விதைகள்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாகவும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ சருமம் பளபளக்க நீங்கள் முந்திரி விதைகளை எடுத்துக்கலாம். முந்திரி விதைகளை செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம். ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கின்றன. ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால வயதானவர்கள் முந்திரி பருப்பு தேவையான அளவு தினசரி எடுத்துக்கொள்வதன் மூலம் குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். மேலும் கண்புரை வராமலும் தடுத்துக்கலாம். மேலும் முந்திரியில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அவசியமான ஒன்றாக இருக்கு. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க முந்திரி பருப்பை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒற்றை தலைவலிக்கு நீங்க நிரந்தர தீர்வு தருவதற்கு முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை பல உடல்நல பிரச்சனைகளை பொதுவாகவே ஏற்படுத்தும். உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடலாம். ஸோ முந்திரிகளை நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. ஸோ ஒற்றை தலைவலியை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கேன்சர், அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துகிறதுக்கு, புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தொடர்ந்து முந்திரிகளை நீங்க சாப்பிடுவதால கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள்ல ஒன்று, இது கேன்சர் வருவதற்கான ஆபத்தை கணிசமான அளவில் உங்களுக்கு குறைக்குது. முந்திரி பருப்புகளில் ப்ரோஆந்தோசைனேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இது உங்களுடைய உடல்ல புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடைவதை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ புற்றுநோய் செல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பரவாமல் தடுக்கிறதுலையும் இந்த புற்றுநோயை நீங்க குணப்படுத்துகிறதுலையும் உங்களுக்கு முந்திரி பருப்பு துணை புரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்பு உங்களுக்கு ரொம்பவே அவசியம். முந்திரிகளில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகம் அடங்கி இருக்கிறதால குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்துடன் முந்திரி பருப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதன் மூலமாக ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதய செயல்பாட்டை அதிகரிக்க தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் முந்திரி பருப்பு உங்களுக்கு வழங்குது. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சேர்த்துக்கலாம். செரிமான கோளாறு நீங்குவதற்கு, செரிமான கோளாறு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இது மாதிரியான செரிமான கோளாறுகளை உடனடியாக குணப்படுத்தக்கூடியது இந்த முந்திரி பருப்பு தான். செரிமான கோளாறுகள் மட்டுமல்லாம மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி மற்றும் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே முந்திரி பருப்பு உங்களுக்கு சரி செய்யுது. அடிக்கடி செரிமான கோளாறுகளை சந்திக்கிறவங்க முந்திரி பருப்பை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். நரம்பு பலம் பெறுவதற்கு முந்திரி பருப்பை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய
தாது சத்துக்கள் நரம்புகளுக்கு மட்டும் இல்லாமல் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமான ஒரு சத்தாக இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடலுக்கு 300 750 கிராம் மெக்னீசியம் சத்தானது அவசியம். ஏன் அப்படின்னா மெக்னீசியம் தான் நம்மளுடைய எலும்புகள் கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அப்போதான் நம்ம வந்து கால்சியம் சத்தை உறிஞ்சுவதன் மூலமாக எலும்புகள் பற்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பலம் பெற வச்சுக்கலாம். ஸோ முந்திரி பருப்பை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால உங்களுக்கு இந்த மெக்னீசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது எலும்புகள் மற்றும் நரம்பு பகுதிகள்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு பலம் பெறுவதற்கு, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு நீங்க முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கணும். முந்திரி பருப்புல சோடியத்துடைய அளவானது குறைந்த அளவில் இருக்கு, பொட்டாசியத்தினுடைய அளவானது அதிகமாக இருக்கிறதால உங்களுடைய உடல்ல ரத்த அழுத்தத்தை குறைச்சி கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். உடலில் ரத்த அழுத்தமானது சரியான முறையில் இருக்கிறதுக்கு தினசரி நம்மளுடைய உணவுல முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ லோ பிபி ஹை பிபி எதுவாக இருந்தாலும் அதை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா மக்களே, முந்திரி பருப்புல எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து இனிமே உங்களுடைய உணவுகள்ல முந்திரி பருப்பை சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.